முதல்ல வந்து உங்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள். இப்ப தமிழக இளைஞர்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி திருத்தலாம்? இல்ல ஏன்னா ரத்தம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல அந்த விஷயத்துல இருந்தா கண்டிப்பா ரத்தம் கொடுக்க முடியாது. அதுதான் கேட்குறேன். இல்லை நிச்சயமாக. ஏன்னா ரத்தம் கொடுக்கணும்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க. அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ, அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும். அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள், அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நம்மளாம் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியே கொண்டு வரணும். யாரும் தப்பு பண்ணணும் பண்ணுறதில்ல, தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய அரசு மருத்துவமனை செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ நல்லா, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப க்ளீனாக கிளென்லியாக இருக்காங்க. நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும், ஏன்னா என்னோட குடும்பத்தில் 4 டாக்டர் இருக்காங்க, அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸு, அவங்க பசங்களும் டாக்டர்ஸ். ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக ஏதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவன் மேலே பாரத்தில் போட்டுருவோம், 2 டாக்டர் தான். ஸோ கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு. வணக்கம். பர்த்டே அன்னைக்கு எல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுப்பீங்க. அது எதுக்காக அரசாங்கத்துக்கு வந்துருக்கீங்க? ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ரெண்டாவது ரெட்டத்தலை தலையோட பேரோட இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க, நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்னோடய 4வது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது. அண்ட் இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் எல்லோரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு. அமெரிக்கா எல்லா அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரைவேட் இதுவே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஐம் ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்ணுறதில்ல. அப்புறம் 2வது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமாக என்னோட கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேறு ஒரு பரிமாணத்தில் காட்டும் அப்படின்னு எனக்கு முழுமையாக நம்பிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பாலா சாருக்கு இப்படி ஒரு கடிதத்தை யாரும் எழுதுதில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து யாராவது ஒரு குறை சொல்லுவாங்க, அவர் படம் நடிச்சா ரொம்ப கஷ்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்க கடிதத்தில் அது மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே இல்லையே. கஷ்டப்படவே இல்லையா, கஷ்டப்படுத்தவே இல்லையா? ஏங்க இஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்த கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். இப்போ நடிக்கிறது என்னோட வேலை, அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது, நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் அப்படின்னும் நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து இப்போ அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுருந்தோம் தான் என்னோட ஆசை. ஒரு ரசிகனாக ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலிமா அது நடந்திருக்கு அப்படின்னு.
இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நியூஸே வந்துட்டு ஏன்னா படம் புதுசாக பண்பான ஒரு படம் வந்துட்டு சூர்யா சார் அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடித்து அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க அது எதிர்பார்க்கறதோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஜோதி ஆஃப் சம்பளம் போட்டிருக்காங்க இது வந்து திட்டமிட்டு இது விமர்சனம் வருது படம் எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம இங்க பிளட் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வரோம். ஸோ கண்டிப்பா இது சினிமா விஷயத்துல நான் பேசுறேன். ஸோ வேற ஏதாவது பயனுள்ள விஷயமா பேசுறேன். அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டத்தலை. ஏன்னா இப்ப வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து போட்டி கண்டிப்பா இருக்கு சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது இந்த தடவை வந்து வேற ஒரு கதையோட வரும். ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் இப்பதான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நிச்சயமா இது ரெட்டத்தலை இப்ப இல்ல, வணங்கான் தான் முதல். ஸோ அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது போட்டியோ எதுவும் கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும். ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான். அரசியலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் ஏதாவது? இல்லை, விஜய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் நம்ம பண்ண மக்களும் அதை பார்த்துட்டு ஐ ஹோப் எவ்ரிதிங் டர்ன்ஸ் அவுட் டு பி குட் ஃபார் என்னுடைய வாழ்க்கை. ஆனா அஜித் படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அஜித் என்ன சொன்னாங்க, தலை பேர்லாம் கூப்பிடாதீங்கன்ட்டாங்க. இப்போ ஒரே வார்த்தை, ஏன்னா நீங்க நடிச்சதா கேட்குறேன். இப்போ வந்து அஜித்தை வந்து அஜித்தே கடவுளேன்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரசிகரா? அது அவங்க ரசிகர்கள் அவங்க மனசுல இருக்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்றது அதை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த இதுவும் கிடையாது. தேங்க்யூ. கமெண்ட் இல்லைங்க, என்னன்னா நீங்க நண்பரை சொல்லுங்க, அதுக்காக தான் கேட்குறேன். அஜித் உங்களுக்கு நண்பர் தானே? நண்பரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். எது பர்த்டேக்கு பல படங்களோட போஸ்டர் சொல்லுவாங்க, இந்த படம் நான் நடிக்க போறேன், இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நடிச்சு முடிச்ச படம் தான் வந்துட்டு ஆமா, அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாரும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து புது நடிகரும் வந்து இன்னொரு ஹீரோவும் நம்ம சினிமா இதில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ.